வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் பழனிசாமி உறுதி. விவசாயிகளின் நலன் காப்பதே அதிமுக அரசின் நோக்கம் எனவும் பிரச்சாரம். டாக்டர் ராமதாஸ் அரசியல் நாகரிகமற்ற முறையில் பேசுவதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விவசாயிகளுக்கான உதவித்தொகையை மோடி இன்னும் வழங்கவில்லை எனவும் விமர்சனம். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்காமல் புறக்கணிக்கப்படும் பாஜக மூத்த தலைவர்கள். காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் சத்ருகன் சின்ஹா. கோவையில் பறக்கும் படையை கண்டித்து நகை கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டம். உரிய ஆவணங்கள் இல்லாத 149 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்ததற்கு எதிர்ப்பு. ஆம் ஆத்மியுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைப்பது குறித்து டெல்லியில் ராகுல் காந்தி இல்லத்தில் பேச்சு. ஷீலா தீட்சித், பஞ்சாப் முதலமைச்சர் அமரீந்தர் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். விவசாயிகளின் நலன் காப்பதே அதிமுக அரசின் நோக்கம் என்றும் குடிசைகள் இல்லாத நகரங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி உறுதியளித்தார். தேனி மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத்தை ஆதரித்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் முதலமைச்சர் பழனிசாமி வாக்கு வேட்டையில் ஈடுபட்டார். அப்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், உசிலம்பட்டி எம்ஜிஆரின் கோட்டை என்றும் அவருக்கு பின் ஜெயலலிதாவின் கோட்டையாக இருந்ததாகவும் தெரிவித்தார். முல்லை பெரியார் விவகாரத்தில் கேரள அரசு பல்வேறு இடையூறுகள் செய்வதாகவும் உச்சநீதிமன்றத்தை அணுகி உரிய அனுமதி பெற்று அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்துவோம் என்றும் உறுதியளித்தார். புரட்சித் தலைவி அம்மா கண்ட கனவை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு தேர்தல் மூலமாக தகுந்த பாடத்தை கற்பியுங்கள். ஏனென்றால் இது உங்கள் கட்சி, அதிமுக தொண்டன் கட்சி, தலைவன் கட்சி அல்ல. நான் முதலமைச்சராக எண்ணவில்லை, இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் முதலமைச்சர். இது உங்களுடைய கட்சி, இயக்கம் உங்களுடைய இயக்கம், இது உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு. காப்பாற்ற வேண்டியது மக்கள். இதேபோல் ஆண்டிப்பட்டியில் ரவீந்திரநாத்தை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர், விவசாயிகள் நலன் காப்பதே அதிமுக அரசின் நோக்கம் என்றும் குடிசைகள் இல்லாத நகரங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். விவசாயிகள் ரத்தத்தை நிறைவா மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாயிக்கு முன்னுரிமை. இன்றைக்கு முல்லை பெரியாருடைய பிரச்சனையை அம்மாவுடைய அரசு நிச்சயம் தீர்க்கும். ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது 136 அடியிலிருந்து 142 அடியா உயர்த்தியது இதே புரட்சி தலைவி அம்மா. அதே போல 142 152 உயர்த்துவதற்கு அம்மாவுடைய அரசு நிச்சயம் பெற்று தரும். அதுதான் எங்களுடைய முதன்மையான கடமை. பேரூராட்சி நகராட்சியில் வசிக்கின்ற வீடு இல்லாத ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அடுக்குமாடி கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். கிராமத்திலே வாழிகளுக்கு பசு வீடு கட்டித்தரப்படும். வேலையிழந்த மக்கள் நலப்பணியாளர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததும் மீண்டும் வேலை வழங்கப்படும் என்று மு.க. ஸ்டாலின் உறுதியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் திமுக வேட்பாளர் பொன் கௌதம சிகாமணியை ஆதரித்து பேசிய அவர், பாமக நிறுவனர் ராமதாஸ் தம்மை அரசியல் நாகரிகம் இல்லாமல் குற்றம் சாட்டி வருவதாக தெரிவித்தார். தேர்தல் வரப்போவதை அறிந்து ஆண்டிற்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்த மோடி, முதல் தவணை பணம் 2000 ரூபாயை கூட இதுவரை வழங்கவில்லை என்று விமர்சித்தார். வேலையிழந்த மக்கள் நலப்பணியாளர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் வேலை வழங்கப்படும் என்று உறுதியளித்த ஸ்டாலின், கடந்த 8 ஆண்டு அதிமுக ஆட்சியில் செய்தவற்றை கூறி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்ய முடியுமா என்று வினா எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பு சொன்னார். ஒரு அறிவிப்பு என்னன்னா, வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு 2000 வழங்கப்படும் அறிவிச்சார். ஆக உங்க கணக்குப்படி வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய கணக்கு அதிகமா போயிட்டு இருக்க, எனவே அது அதிகமாயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு நிருபர் கேட்டிருக்கிறார்.
எடப்பாடி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அதிகமாகிவிட்டார்கள் என்பது தவறு. மக்களிடம் எதிர்பார்ப்பு அதிகமாகிவிட்டது, அளவுக்கு மீறி ஆசைப்படுகிறார்கள். எவ்வளவு கொச்சைப்படுத்தி ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இப்படி பதில் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா? அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தொடர்ந்து அந்த பதவிகளை உட்கார வைப்பது நியாயமா? அந்த கேள்வியை தான் நான் இடத்துல கேட்கிறேன். பாஜகவில் மூத்த தலைவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படாதது அக்கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவின் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டபோது குஜராத்தின் காந்தி நகர் தொகுதியில் அமித்ஷா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பின் மூலம் அந்த தொகுதியில் 6 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் பாஜகவின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்தவருமான LK அத்வானி ஓரங்கட்டப்பட்டார். இதேபோல் உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷிக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் கான்பூரில் மட்டுமல்ல வேறு எந்த தொகுதியிலும் போட்டியிட வேண்டாம் என தன்னை கட்சி மேலிடம் கேட்டுக் கொண்டதாக முரளி மனோகர் ஜோஷி ஆற்றாமையில் துண்டு சீட்டில் வாக்காளர்களுக்கு தெரிவித்திருந்தார். மத்திய பிரதேசம் இந்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து 8 முறை வென்றவரும் மக்களவைத் தலைவருமான சுமித்ரா மகாஜன் பெயர் பாஜக இதுவரை வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. அவரின் இந்தூர் தொகுதிக்கு வேறு எவரையும் வேட்பாளராக அறிவிக்கவில்லை. இதனால் வெறுப்புற்ற அவர் கட்சி மேலிடத்திற்கு எழுதிய கடிதத்தில் தாம் இம்முறை மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்றும் இந்தூர் தொகுதிக்கு விரைவில் வேட்பாளரை அறிவிக்குமாறும் குறிப்பிட்டிருந்தார். பீகாரின் பாட்னா சாஹிப் தொகுதியில் சத்ருகான் சின்ஹாவுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்படாததால் அவர் காங்கிரஸில் சேர்ந்துவிட்டார். கர்நாடகத்தில் மறைந்த மத்திய அமைச்சர் ஆனந்த்குமார் மனைவி தேஜஸ்வினிக்கு பெங்களூர் தெற்கு தொகுதியில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படவில்லை. மூத்த தலைவர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ள அதே நேரத்தில் கட்சியில் புதிதாக சேர்ந்த நடிகை ஜெயபிரதாவுக்கு உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட உடனடியாக வாய்ப்பளித்திருப்பது தொண்டர்களுக்கு வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் சத்ருகன் சின்ஹா பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தார். நடிகர் சத்ருகன் சின்ஹா வாஜ்பாய் அரசில் மத்திய அமைச்சராக இருந்தவர். 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் பீகாரின் பாட்னா சாஹிப் தொகுதியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் எதிரான கருத்துக்களை தொடர்ந்து கூறி வந்தார். இந்நிலையில் இம்முறை பாட்னா சாஹிப் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட சத்ருகன் சின்ஹாவுக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை. இதனால் அதிருப்தியில் இருந்த அவர் சில நாட்களுக்கு முன் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். சைத்திர நவராத்திரி தொடக்க நாளில் தான் காங்கிரஸில் சேர உள்ளதாகவும் தெரிவித்தார். அதன்படி இன்று டெல்லியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால், செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா ஆகியோர் முன்னிலையில் சத்ருகன் சின்ஹா காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். 70 வயது நிறைந்தவர்களுக்கு பாஜக தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கவில்லை என்றால் ஹேமமாலினிக்கு மட்டும் அனுமதி அளித்தது எப்படி என சமூக ஆர்வலர்களும் நெட்டிசன்களும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். அத்வானி, சுமித்ரா மகாஜன், முரளி மனோகர் ஜோஷி, சத்ருகன் சின்ஹா, யஷ்வந்த் சின்ஹா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பலருக்கு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட அனுமதி இல்லை என பாஜக தலைமை அறிவித்துள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் மதுரா தொகுதியில் பாஜக வேட்பாளராக மீண்டும் களம் காண்கிறார் ஹேமமாலினி. கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளராக இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கும் இவர் இந்த முறையும் பதவியை தக்க வைக்க நூதன பிரச்சாரம் செய்து வருகிறார். மதுரா தொகுதியில் பல பகுதிகளுக்கு ஹெலிகாப்டர்களில் பயணித்து பிரச்சாரம் செய்து வருகிறார். மதுரா தொகுதி கிராம பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட ஹேமமாலினி வயல்களில் அறுவடை பணியில் ஈடுபட்டிருந்த பெண்களுடன் உரையாடினார். பின்னர் அவர் திடீரென கையில் அரிவாளை எடுத்துக்கொண்டு பயிர்களை அறுவடை செய்ய தொடங்கினார். இது தொடர்பாக கருத்து பதிவு செய்திருக்கும் நெட்டிசன்கள் ஹெலிகாப்டரில் பறந்து வந்து வயலில் வேலை செய்வதாக கிண்டல் செய்துள்ளனர். அது மட்டுமன்றி பாஜகவில் 70 வயதான தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கவில்லை, அப்படியென்றால் 71 வயதாகும் ஹேமமாலினிக்கு மட்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்தது எப்படி என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவையில் பறக்கும் படையினர் 149 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்ததை கண்டித்து நகைக்கடைகளை அடித்து வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிரிங்ஸ் நிறுவனம் நாடு முழுவதும் கிளைகள் வைத்து நகை உற்பத்தியாளர்களுக்கு தங்கம் வழங்கி வருகிறது. கோவை சௌரிபாளையத்தில் உள்ள பிரிங்ஸ் நிறுவனத்தின் கிளையில் இருந்து தங்க கட்டிகளை ஏற்றிக்கொண்டு டவுன் ஹால் நோக்கி சென்ற வாகனத்தை புளியகுளத்தில் மடக்கிய பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். அப்போது ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 149 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். உடனடியாக அவற்றை கோவை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்ததுடன் வருமான வரித்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இதை அறிந்ததும் நகை வணிகர்கள் திரண்டு செய்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டனர். வணிகர்களுக்கு எதிரான பறக்கும் படையினரின் நடவடிக்கைகளை கண்டித்து கோவை மாநகரில் அனைத்து நகை கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. சோதனை என்கிற பெயரில் வணிகர்களின் பணத்தையும் நகைகளையும் பறிமுதல் செய்வதை பறக்கும் படையினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வணிகர்கள் தெரிவித்தனர். அப்ப முறையா இது கஸ்டம் செலுத்தி இருக்காங்களா, இன்கம் டாக்ஸ் வந்து முறையா கணக்கில் காட்டியிருக்காங்களா, அவங்க சரி பார்த்துட்டாங்க. இன்கம் டாக்ஸோட மேல் அதிகாரிக்கும் நாங்கள் பார்த்துட்டோம். சார் எங்களுடைய வேலை முடிஞ்சது சார். ஒன்னே சேஃப் வால்ட்ல எத்தனை கிலோ வந்துச்சு, எத்தனை கிலோ போயிருக்கு, மீதி இருக்காங்கிற நாங்கள் சரி பார்த்துக்கிறோம், அவ்வளோதான் எங்களோட வேலை முடிஞ்சதுன்ட்டார். அப்புறம் தேர்தல் அதிகாரிகிட்ட போய் சொல்கிறோம், சார் அவங்களுடைய வேலை முடிஞ்சதுன்றாங்க, இப்போ கொடுக்கறதுக்கு என்ன சார் ஒப்புதல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு. இல்லை சார் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்கள் சீஸ் பண்ணுவோம்னாரு. சரி சீஸ் பண்ணுங்க, இங்கே டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ இதெல்லாம் நீங்கள் என்டார்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செய்ய முடியும். அப்புறம் எப்படி நீங்கள் ஆவணங்கள் இல்லாமல் இது நாங்கள் வந்து பறிமுதல் செஞ்சோங்கிற எப்படி எழுத முடியும்? நீங்கள் ஆவணங்கள் இருக்குது, ஒரு அரசாங்கமே ஆவணம் இல்லாமல் வியாபாரம் பண்ணாது. ஸோ இந்த அணுகுமுறை வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து கேவலப்படுத்திட்டாங்க. நாங்கள் நேற்று மாத்திரம் 6,40,00,000 ரூபாய் இதுக்கு நாங்கள் டாக்ஸ் கட்டியிருக்கோம் அரசாங்கத்துக்கு. 40,000 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஊழியர்கள் ஒரு 25,000 ஊழியர்கள் இந்த தொழிலை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மறைமுகம் ஒரு 15,000 தொழிலாளர்கள் இதுக்காக இருக்கிறாங்க. கம்பி இருக்கிறவங்க, டை இருக்கிறவங்க. இந்த 149 கிலோ அன்னைக்கே நாங்கள் சொல்லியிருக்கோம், ஒரு நாளைக்கு எங்கள் ஊருக்கு 200 கிலோ தங்கம் வேணும். இது வரத்தான் செய்யும், போகத்தான் செய்யும், முறைப்படி வரத்தான் செய்யும். முறையில்லாத தங்கத்துக்கு நாங்க வந்து பேச வரல. முறையா வர தங்கத்துக்கு வந்து நீங்க வந்து எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்க வேண்டாம். ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி அமைப்பது குறித்து டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இல்லத்தில் பேச்சு நடைபெற்று வருகிறது. 2014 மக்களவைத் தேர்தலில் டெல்லியில் உள்ள 7 மக்களவை தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற்றது. அதையடுத்து 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 67 இடங்களிலும் பாஜக 3 இடங்களிலும் வெற்றி பெற்றன. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் இருக்க டெல்லி, பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் ஓரணியில் நின்று தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற கருத்து காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களிடையே நிலவுகிறது. இதுகுறித்து பல கட்ட பேச்சுக்கள் நடைபெற்று வந்தாலும் இதுவரை தீர்வு எட்டப்படவில்லை. இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணியை இறுதி செய்வதற்காக இறுதிக்கட்ட பேச்சு இன்று டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. டெல்லி காங்கிரஸ் தலைவர் ஷீலா தீட்சித், பார்வையாளர் PC சாக்கோ, பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர் அமரீந்தர் சிங் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். யார் பிரதமர் என்பதை கூட்டணி கட்சியினர் முடிவு செய்வார்கள் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மதுரையில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை தமிழ் வடிவத்தில் வெளியிட்டு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சாத்தியமில்லாதவற்றை நாங்கள் சொல்ல மாட்டோம் என்றும் கூறினார். இந்த நாடு செல்வம் மிகுந்த நாடாக மாற வேண்டும். அந்த செல்வம் எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். இதுதான் இந்த தேர்தல் அறிக்கையினுடைய மைய கருத்து. எங்களால் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் காங்கிரஸ் ஆட்சி அமைந்து நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிரான வழக்கில் 8ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது. மத்திய அரசின் துணையுடன் சென்னை முதல் சேலம் வரை 277 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 10,000 கோடி மதிப்பில் 8 வழிச்சாலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தார். இதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்றன. ஆனால் 8 வழிச்சாலை விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் வழியாக செல்வதால் பல்வேறு தரப்பினரும் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர்.
மேலும் இது தொடர்பாக நில உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை நீதிபதிகள் சிவஞானம், பவானி சுப்பராயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. இந்த வழக்கின் விசாரணை அனைத்தும் முடிவடைந்த நிலையில் வரும் 8ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இத்திட்டத்தை எதிர்த்தவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளையும் ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலும் அன்றைய தினமே தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தான் போட்டியிடும் தொகுதியில் உள்ள கோவிலில் வழிபாடு நடத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். 2014 மக்களவைத் தேர்தலில் அமேதி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட ஸ்மிருதி இரானி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியிடம் தோல்வியடைந்தார். இருப்பினும் மத்திய அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட ஸ்மிருதி இரானி குஜராத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த முறை அவர் மீண்டும் அமேதி மக்களவைத் தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அமேதி மாவட்டத்தில் உள்ள கௌரிகஞ்ச் கோவிலுக்கு சென்று ஸ்மிருதி இரானி வழிபாடு நடத்தினார். அதன்பின் ஏராளமான தொண்டர்களுடன் வீதி வீதியாக சென்று பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார். தமிழகத்தில் தேர்தல் களத்தில் இறங்கியுள்ள அனைத்து கட்சியினரும் ஆட்டம் பாட்டத்துடன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் என அனைவரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வாக்காளர்களை கவரும் வகையிலும் பேச்சாளர்கள் வரும் வரை பொதுமக்களை உற்சாகப்படுத்தும் வகையிலும் பல்வேறு கட்சியினர் ஆடல் பாடலுடன் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் ஜோதி முருகனை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது நடைபெற்ற குத்தாட்டம். வருக 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 அண்ணன் டிடிவி தினகரனே, வருக 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 பொறியார் வீரம் கொண்ட டிடிவி வருக, காவிரியார் பொங்கி வரும் எங்கள் தாவரவே வருக. தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் தனுஷ்குமாரை ஆதரித்து பாவூர் சத்திரம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் மேல தாளத்துடன் நடைபெற்ற நடன நிகழ்ச்சி. துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்ட துணை நடிகை சந்தியாவின் தலை கிடைக்காததால் அவரின் உடல் பாகங்களை உறவினர்களிடம் ஒப்படைக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். தூத்துக்குடியை சேர்ந்த துணை நடிகை சந்தியா சினிமா இயக்குநர் பாலகிருஷ்ணனின் மனைவி ஆவார். இவர்களுக்கு ஒரு மகன், ஒரு மகள் என 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் குடும்ப தகராறு காரணமாக பாலகிருஷ்ணன் சந்தியாவை சுத்தியால் தலையில் அடித்து கொடூரமாக கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி பல இடங்களில் வீசி எறிந்ததாக கூறப்படுகிறது. சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் கடந்த 21ஆம் தேதி பெண்ணின் துண்டிக்கப்பட்ட வலது கை மற்றும் 2 கால்கள் தனித்தனியாக இருந்ததை கண்டு அங்கு குப்பை சேகரிக்க வந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவற்றை கைப்பற்றி மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பாலகிருஷ்ணன் அளித்த வாக்குமூலத்தின்படி உடல் பாகத்தை கண்டுபிடித்த போலீசார் அவற்றை கைப்பற்றினர். உடல் பாகங்கள் கிடைத்த நிலையில் தலைப்பாகம் கிடைக்கவில்லை. இந்நிலையில் சந்தியாவின் உடல் பாகங்களை அவருடைய உறவினர்களிடம் இன்று போலீசார் ஒப்படைக்க உள்ளனர். சென்னையில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் தாயும் மகளும் பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி சங்கீதா நர்சிங் வேலை செய்து வந்தார். இத்தம்பதிக்கு 8 வயதில் யுவஸ்ரீ என்ற மகளும் 4 வயதில் கிருஷ்ணகுமார் என்ற மகனும் உள்ளனர். நேற்று இரவு கட்டிலின் மீது வெங்கடேசனும் கிருஷ்ணகுமாரும் உறங்கினர். கட்டிலுக்கு பக்கத்தில் தாய் சங்கீதாவும் யுவஸ்ரீயும் உறங்கினர். நள்ளிரவில் திடீரென வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் சங்கீதா யுவஸ்ரீக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. இருவரையும் மீட்ட வெங்கடேசன் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். செல்லும் வழியில் சங்கீதா இறந்தார். 1 மணி நேர சிகிச்சைக்கு பின் யுவஸ்ரீ உயிரிழந்தார். தாய், மகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீடு 1.5 வருஷம் ஆச்சு. ஹவுஸ் ஓனர் வரும்போதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்போம், வீடு ப்ராப்ளமாக இருக்குது, சரி பண்ணுங்க அப்படின்ட்டு. அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நேற்று நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு 12 மணி இருக்கும். சத்தம் கட்டி வந்து பார்த்தா 2 பேர் மேலேயும் ஒய்ஃபும் குழந்தை கீழே தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே மேலே கடந்தது. அவங்களை எட்டுன்னு போகிறதுக்குள்ள 2 பேரும் வழியிலே தவறிட்டாங்க.
மூத்த தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பன் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. நாமக்கல் மாவட்டம் சிவியாம்பாளையத்தை சேர்ந்த செல்லப்பன் கணித ஆசிரியராக தனது பணியை தொடங்கினார். சிலம்பொலி, பெருந்தொகை ஆராய்ச்சி, சங்க இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை இவர் எழுதியுள்ளார். சிலம்பொலி நூலை எழுதியதால் தனது பெயரை சிலம்பொலி செல்லப்பன் என மாற்றிக்கொண்டார். உலக தமிழராய்ச்சி நிறுவன தலைவராகவும் உலக தமிழ் மாநாட்டு உதவி அலுவலராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தமிழக அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை இவர் பெற்றுள்ளார். கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட சிலம்பொலி செல்லப்பன் வயது மூப்பின் காரணமாக இன்று காலை சென்னையில் காலமானார். சென்னையில் வைக்கப்பட்டுள்ள சிலம்பொலி செல்லப்பனாரின் உடலுக்கு தமிழ் எழுத்தாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 91 வயதான சிலம்பொலி செல்லப்பனின் உடல் அவரது சொந்த ஊரான நாமக்கல் மாவட்டம் சிவியாம்பாளையத்தில் நாளை நல்லடக்கம் செய்யப்படுகிறது. மராத்திய மக்கள் குடி பட்வா எனப்படும் புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். மராத்தி, கொங்கணி மொழிகளை பேசும் மக்களின் புத்தாண்டு குடி பட்வா என்று அழைக்கப்படுகிறது. கோவா, மகாராஷ்டிரம், வடக்கு கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் இன்று குடி பட்வா விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். மும்பை அருகே தானேவில் புத்தாண்டையொட்டி பெண்கள் பங்கேற்ற இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் நாக்பூரில் ஆடல், பாடல் மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற கொண்டாட்டம் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. மும்பை வடக்கு மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரான நடிகை ஊர்மிளா மடோன்கர் புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியில் கலந்து கொண்டார்.